ICT Foundation YouTube channel புது வீடியோல மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது வந்து file access methods என்ன. இந்த file access methods என்றதின் தமிழ் கோப்பு அணுகுகை முறைகள். So file access methods என்ன, அதோட வகைகள் என்னென்ன இருக்கு, அதை நாங்கள் என்ன பர்பஸ்க்காக பாவிக்கிறோம், இது தொடர்பா இந்த ICT Foundation YouTube சேனல்ல இந்த வீடியோல நாங்க பார்த்துட்டு வர போறோம். அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு முதல்ல நாங்க பார்த்த எல்லா வீடியோஸோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுத்து நீங்க பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். யூடியூப் சேனல்ன்றதை விட எங்களோட சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்தந்த சோஷியல் மீடியாஸ்ல நீங்க கண்டெக்ட்ல இருக்கிறதன் மூலம் இன்ஸ்டன்டா வர்ற எல்லா அப்டேஷனையுமே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதை விட டெலிகிராம் குரூப்ல நாங்க இன்ஸ்டன்டா சில MCQ டைப்பான கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருப்போம். அப்படியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றதன் மூலம் உங்களோட நாலேஜை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எங்களோட வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணிருக்கு. நீங்க அதுல எதை யூஸ் பண்ணி என்றாலும் எங்களோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபைனலா நாங்க கண்டென்ட்டுக்குள்ள வந்து கொள்வோம். இந்த வீடியோட கண்டென்ட் வந்து ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸ், கோப்பு அணுகுகை முறைகள். இந்த டாபிக்குள்ள வர்றதுக்கு முதலில் நாங்கள் இந்த ஃபைல் அப்படி என்றா என்ன, ஃபைல்ன்றது தமிழ்ல கோப்பு என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். File is a collection of related information which are stored in secondary memory such as hard disk. அதாவது வன்வட்டு என்ற ஹார்ட் டிஸ்க் மாதிரியான துணை நினைவகங்கள்ல சேமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தொகுதி தொடர்புடைய தகவல்கள். அந்த தகவல்களை நாங்கள் ஃபைல் என்ற பெயரால சொல்லிக் கொள்றோம். இந்த ஃபைல் என்று சொன்னாலே அது துணை நினைவகத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிற ஒரு தகவலா இருக்கும். இப்ப துணை நினைவகம் என்று சொல்லிக்கல இதுக்கு நல்ல பொருத்தமான உதாரணம் வந்து ஹார்ட் டிஸ்க். வன்வட்டில சேமிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை நாங்கள் ஃபைல் என்ற பெயரால சொல்லிக் கொள்வோம். அப்போ ஒரு ஃபைல்ன்றது ஒரு MP3 ஃபைலா இருக்கலாம், அல்லது MP4 ஃபைலா இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜ் ஃபைலா வேணும் என்றாலும் இருக்கலாம். அப்ப இந்த ஃபைல்ன்றது ஒரு டைப்பாக மாத்திரம் தான் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு ரூலுமே இல்லை. நான் இந்த மேல சொல்லி இருக்கிற அவ்வளவு டைப்பான ஃபைல்ஸாவுமே இருக்கலாம். ஒரு ஃபைலின் டைப்ஸ் என்னென்ன, அதன் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். ஹார்ட் டிஸ்க்ல சர்வ் பண்ணி இருக்கிற அந்த டேட்டாவை, அதாவது ஹார்ட் டிஸ்க் மாதிரியான செகண்டரி ஸ்டோரேஜ்ல சர்வ் பண்ணி இருக்கிற அந்த டேட்டாவை நாங்க திரும்ப எடுக்கல எஃபிஷியன்ஸா இருக்கணும்னு சொன்னா டைமிங்ன்றது முக்கியம். எவ்வளவு தூரம் அந்த டேட்டாவை நாங்க குயிக்கா அங்க இருந்து ரிட்ரீவ் பண்ணி கொள்றோமோ அந்த அளவுக்கு எங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடுன்றது என்ஹான்ஸா இருந்து கொள்ளும். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஹார்ட் டிஸ்க் அல்லது ஒரு மெமரியில இருந்து அந்த தரவுகளை திரும்ப எடுத்துக்கொள்ற வேகத்தை நாங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த பர்பஸுக்காக நாங்க டிஸ்க் பார்ட்டிஷன் என்ற டெக்னிக் பாவிச்சு கொள்றோம். இந்த டிஸ்க் பார்ட்டிஷன், டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன், இந்த வேர்ட்ஸுக்கான விளக்கங்கள் எல்லாமே நாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அப்படி என்ற என்ன அது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அந்த லிங்க் மூலம் பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோல நாங்க அந்த ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லி தெளிவா பார்த்துட்டு வருவோம். ஆல்ரெடி செகண்டரி மெமரியில சேவ் பண்ணி இருக்கிற அந்த ஃபைல்ஸை எப்படி நாங்க திரும்ப எடுத்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி இருக்கிற அந்த டேட்டாவை நாங்க மறுபடியும் திரும்பவும் அந்த ஃபைலை எடுத்து பார்க்க போறோம்னு சொன்னால் அது எந்த ஒழுங்கில இருந்தா அது வினைத்திறன் மிக்கதாக இருக்கும். அது தொடர்பா இந்த ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் என்ற இந்த டாபிக்ல தெளிவா பார்த்துட்டு வருவோம். இந்த ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் என்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே சேவ் பண்ணி இருக்கிற ஃபைல்ஸை நாங்க ஆக்சஸ் பண்ற நுட்பங்களா இருக்கும். இதை நாங்கள் மெயினா 3 டைப்பா டிவைட் பண்ணி கொள்றோம். முதலாவது சீக்வென்ஷியல் ஆக்சஸ் சொல்லியும், இரண்டாவது டைரக்ட் ஆக்சஸ் சொல்லியும், மூன்றாவது இண்டெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் சொல்லியும் இந்த 3 டைப்பா நாங்கள் இந்த ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸை டிவைட் பண்ணி கொள்றோம். அப்ப இந்த 3 டைப்லயுமே இதுக்கு வேற வேற பேர்கள் நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். அதுலயும் இந்த டைரக்ட் ஆக்சஸ்ன்றதுக்கு இதை விட இன்னும் 2 டைப்பான நேம் சொல்லிக் கொள்றோம். இந்த டைரக்ட் ஆக்சஸ்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் சொல்லியும் அல்லது ரிலேட்டிவ் ஆக்சஸ் சொல்லியும் 2 டைப்பான நேமால சொல்லிக் கொள்ளலாம். சோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3 டைப்பான ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்குது ஒரு செகண்டரி மெமரியில இருந்து ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்றதுக்காக. இதுல நீங்கள் கொமனா கூட சிலபஸ்ல பாக்கல டைரக்ட் ஆக்சஸ், சீக்வென்ஷியல் ஆக்சஸ் என்ற 2 டைப்பான மெத்தட் மட்டும்தான் உங்களோட நோட்ஸ்ல பாப்பீங்க. பட் இது கொமனா எல்லா டைப்பையும் நாங்க அனலைஸ் பண்ணணும்டா உண்மையில 3 டைப்பான ஆக்சஸ் டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்பான ஆக்சஸ் டைப்மே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஆக்சஸ் மெத்தட்ஸுக்குமான தமிழ் ஒர்க்கா பார்த்துட்டு வருவோம். சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ன்றது தொடர்ச்சியான அணுகுகை என்ற தமிழாலையும், ரேண்டம் ஆக்சஸ் அல்லது டைரக்ட் ஆக்சஸ் என்றது தற்போக்கு அணுகுகை என்று சொல்லியும் அல்லது நேரடியான அணுகுகை என்ற 2 தமிழால இந்த டைரக்ட் ஆக்சஸ் அல்லது ரேண்டம் ஆக்சஸ் என்றது அழைக்கப்படுது.
அதே மாதிரி இண்டெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ், சுட்டியிடப்பட்ட தொடர்ச்சியான ஒதுக்கீடுன்னு சொல்லியும் ஒரு 3 டைப்பான ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் எங்களுக்கு இருக்கிறது. இனி நாங்கள் இது தொடர்பா 1 by 1 எல்லாத்தையுமே பார்த்துட்டு வருவோம். முதலாவதா நாங்க பார்க்க போறது சீக்வென்ஷியல் ஃபைல் ஆக்சஸ், தொடர்ச்சியான அணுகை. இந்த தொடர்ச்சியான அணுகை என்றது ஒரு ஃபைல் தொடர்ச்சியாக அல்லது அருகருகாக அந்த குறித்த துணை நினைவகத்தில சேமிக்கப்பட்டிருக்கும். அப்படி சேமிக்கப்பட்டிருக்கிற ஃபைல அருகருகான முறையில தொடர்ச்சியான முறையிலேயே மீள பெற்றுக் கொள்கிற ஒரு நுட்பமாக இருக்கும். சோ போர்ட்ல மென்ஷன் பண்ணி இருக்கிற இந்த டயக்ராத்தை பாத்தீங்கன்னா விளங்கிக் கொள்ளலாம். இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட்ன்றது அருகருகான அல்லது தொடர்ச்சியான சீக்வென்ஷியல் மெத்தட் ஓ அட்ஜசன்ட் மேனரை யூஸ் பண்ணி நாங்கள் அந்த ஃபைலை ரீட் பண்ண போறோம். சோ இப்படி அட்ஜசன்ட் மேனர்ல போறபடியால என்ன பிரச்சனையா இருக்குமெண்டா, ஒன்றுக்கு பின்னால ஒவ்வொரு ஃபைலா நாங்கள் அடுத்தடுத்ததாக மீள பெற்றுக் கொள்ள வேண்டி இருக்கும். உதாரணத்துக்கு 7வது ரெக்கார்டை நாங்க இங்க ரீட் பண்ண வேண்டுமா இருந்தா, ஒரு உதாரணத்துக்காக இந்த 7வது ரெக்கார்டை நாங்க அக்சஸ் பண்ண வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னுக்கு இருக்கிற 1, 2, 3, 4 என்று எல்லா ரெக்கார்ட்ஸையும் அக்சஸ் பண்ணின பிறகு 7வது ரெக்கார்டுக்கு போக வேண்டியிருக்கும். இங்க இருக்கிற மெயினான ப்ராப்ளம், ஒரு பிரதான பிரச்சனையா இருக்க போறது, ஒரு ரெக்கார்டை நீங்க அக்சஸ் பண்ணணும் என்றால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளவு ரெக்கார்ட்ஸையும் நீங்க ரீட் பண்ணியிருக்கணும். சோ இங்க மூவ் அக்சஸ் டைம்ன்றது உங்களுக்கு தேவையா இருக்கும். ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்கான டைம் அதிக அளவா இருக்கும். இங்க டைரக்டா நாங்கள் எந்த ஒரு ரெக்கார்டையுமே அக்சஸ் பண்ண இயலாது. உதாரணத்துக்கு இந்த 5வது ரெக்கார்டை நீங்க பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 4 ரெக்கார்டையும் பார்த்து தான் 5வது ரெக்கார்டை நாங்க அங்க இருந்து ரிட்ரீவ் பண்ண வேண்டியிருக்கும். சோ இது ஒரு பிரதான பிரச்சனையா இருந்து கொள்ளும். இங்க நிறைய நேரம் தேவையா இருக்குது ஒரு ரெக்கார்டை நாங்க ரிட்ரீவ் பண்றதுக்காக. பட் இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் இந்த அட்வான்டேஜ் என்று பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட், ஒரு இலகுவான முறையா இருக்கும் ஒரு ஃபைலை நாங்க ரிட்ரீவ் பண்றதுக்காக. இந்த அட்வான்டேஜ் இது ஒரு சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட். பட் இந்த டிஸ்அட்வான்டேஜ்ன்றது மூவ் அக்சஸ் டைம் எங்களுக்கு தேவையா இருக்கும் ஒரு ஃபைலை செகண்டரி மெமரியில இருந்து ரிட்ரீவ் பண்றதுக்காக. இங்க டைரக்ட் அக்சஸ்ன்றது நாங்க பாவிக்க இயலாது. ஏதோ ஒரு ரெக்கார்டை நாங்க பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளவு ரெக்கார்டையுமே நாங்க அக்சஸ் பண்ண வேண்டி இருக்கும். சீக்வென்ஷியல் அக்சஸ் மெத்தட்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோமா இருந்தா, காந்தவியல் நாடான்னு சொல்ற மேக்னெட்டிக் டேப்ஸ் எல்லாமே இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ் தான் யூஸ் பண்ணி கொள்ளும். சோ அடுத்ததான் நாங்க பார்க்க போறது டைரக்ட் ஆக்சஸ் ஓ ரேண்டம் ஆக்சஸ் ஓ ரிலேட்டிவ் ஆக்சஸ். இந்த டைரக்ட் ஆக்சஸ்ன்றது நாங்கள் எந்த ரெக்கார்டை அக்சஸ் பண்ணுவோமோ அந்த ரெக்கார்டை நாங்க டைரக்டாவே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நுட்பமாக தொழிற்படும். இந்த டைரக்ட் ஆக்சஸை யூஸ் பண்றதன் மூலம் நான் ஆல்ரெடி பார்த்த இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ன்றதுல இருந்த டிராபேக் பிரதிகூலம் நிவர்த்தி செய்யப்படுது. கொஞ்சம் தெளிவா பாப்பமா இருந்தா அங்க அக்சஸ் டைம்ன்றது எங்களுக்கு அதிகமா இருக்கும் சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ல. ஆனா இந்த டைரக்ட் ஆக்சஸ்ன்றதுல எங்களுக்கு குறைவான அக்சஸ் டைம் தேவையா இருக்கும் ஒரு ரெக்கார்டை பார்க்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இங்க 4வது ரெக்கார்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க டைரக்டா அந்த 4வது ரெக்கார்டை அக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை ஒன்று இருக்கும். இந்த டைரக்ட் ஆக்சஸ் ஓ ரேண்டம் ஆக்சஸ் ஓ ரிலேட்டிவ் ஆக்சஸ் என்ற இந்த ஆக்சஸ் டைப்ல. சோ டைரக்ட் ஆக்சஸ்ன்றது சீக்வென்ஷியல் ஆக்சஸை விட அட்வான்டேஜ் உள்ள ஒரு ஆக்சஸ் டைப்பா இருக்கும். இங்க ஆக்சஸ் டைம்ன்றது எங்களுக்கு குறைவா தேவைப்படுது. இந்த சிடி, மேக்னெட்டிக் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் இவை எல்லாமே ஒரு டைரக்ட் ஆக்சஸுக்கான எக்ஸாம்பிளா இருந்து கொள்ளும். நாங்க லாஸ்டா பார்க்க போற ஃபைல் ஆக்சஸ் மெத்தட் இண்டெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஃபைல் ஆக்சஸ். ஆல்ரெடி நாங்க இந்த சீக்வென்ஷியல் ஃபைல் ஆக்சஸ்ல பார்த்த பிரதானமான ஒரு டிராபேக் உண்டு. நீண்ட நேரம் அல்லது அதிக நேரம் தேவையா இருக்கிற ஒரு ஃபைலை செகண்டரி மெமரியில இருந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு. சோ இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனா வந்ததுதான் இந்த இண்டெக்ஸ் சீக்வென்ஷியல் ஃபைல் ஆக்சஸ். இந்த இடத்துல எங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் நிறைய ரெக்கார்ட்ஸ் எங்கள்ட்ட இருக்கணும். அந்த ரெக்கார்ட்ஸ்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தது 2245வது ரெக்கார்டை நான் இப்ப பார்க்க வேண்டி இருக்கு. இதை நாங்கள் சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ல பார்ப்போமா இருந்தா 1 by 1 அந்த 2245 ரெக்கார்டையும் பார்த்தா பிறகுதான் கடைசியா இந்த ரெக்கார்டுக்கு வந்து கொள்ளலாம். ஆனா இந்த இண்டெக்ஸ் சீக்வென்ஷியல்ல அது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு பார்த்துக்கொண்டு டைரக்டாவே அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த 2245 பார்க்க வேண்டும்ன்றதுக்காக 2000க்கும் 3000க்கும் இடைப்பட்ட ரெக்கார்ட்ஸுக்கு உள்ளதான் இந்த 2245வது ரெக்கார்ட் இருக்க வேண்டும். அது முதலாவது ஹிண்ட். அந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான விளக்கம் பிரைமரி ஓ மாஸ்டர் இண்டெக்ஸை வச்சுக்கொண்டு அந்த ரெக்கார்டு எங்க இருக்குன்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு செகண்டரி இண்டெக்ஸை வச்சுக்கொண்டு இங்க நான் 2வது மென்ஷன் பண்ணி இருக்கிறது செகண்டரி இண்டெக்ஸ். இந்த செகண்டரி இண்டெக்ஸ்ல 2200க்கும் 2300க்கும் இடையில தான் 2245வது ரெக்கார்ட் இருக்க வேணும். சோ அந்த 2200க்கும் 2300க்கும் இடையில இருக்கிற அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சு
அதுக்கு பிறகு இதே பேட்டர்ன்லயே போய் 2245 ரெக்கார்டை கண்டுபிடிக்கலாம். அந்த மெயின் பிரைமரி ரேஞ்ச் செகண்டரி ரேஞ்ச் என்று சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சு கடைசியா நாங்கள் அந்த ரெக்கார்டை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ ஆரம்பத்தில் 2000க்கும் 3000க்கும் இடைப்பட்ட ரேஞ்சை கண்டுபிடிச்சு, அதுக்கு பிறகு 2200க்கும் 2300க்கும் இடைப்பட்ட ரேஞ்சை கண்டுபிடிச்சு இறுதியா நாங்கள் அந்த ரெக்கார்டை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸுக்கான ஒரு சொல்யூஷனா வந்ததுதான் லாஸ்டா பார்த்த இண்டெக்ஸ் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் என்ற இந்த ஃபைல் ஆக்சஸ் மெத்தடா இருந்து கொள்ளும். ஸோ இந்த வீடியோல ஃபைல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் என்ன, அதோட வகைகள் என்னென்ன இருக்கு, அதோட யூசேஜ் என்ன என்பதோட பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல புது கண்டென்ட்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.